மக்களே, வாக்களிக்க இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளது. இந்த 2 நாள மக்களாகிய நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க போறோம், எதனால வாக்களிக்க போறோம், அதாவது வாக்களிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கு அதாவது நம்ம ஆட்சி செய்யறவங்களை நம்ம அதிகாரம் பண்றதுக்கான ஒரே ஆயுதம் நம்மளுடைய ஓட்டு மட்டும்தான். அப்போ அந்த ஓட்டை சரியான முறையில நம்ம அதை செய்யணும். சப்போஸ் அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அடுத்து, ஆனா நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு அந்த தேர்வை சரியா செஞ்சோம்னா அதுக்கு நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதை செய்யாம விட்டுட்டு நீங்க அடுத்து ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த 5 வருஷம் ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணீங்கன்னா. இன்னொரு விஷயம், பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம உண்மையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பணத்துக்காக விலை போயிடாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், எந்த ஒரு கட்சியுமே தன்னுடைய மக்கள் நலனுக்காக யோசிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. ஆனா எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த அமைச்சர்களும் சரி, எந்தெந்த ஆல்ரெடி இருந்த எம்எல்ஏக்களும் சரி, அந்த கட்சியோட அந்த தேர்தல் வேட்பாளரும் சரி, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில் நின்றுருக்காங்க, யாருக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, சரி யாருக்கு அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க, யாருக்கு அவங்க சொன்ன நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க, யாரும் நம்ம ஊர் மக்களை ரொம்ப கவனிச்சிருக்காங்க, யாரும் இந்த தொகுதியை ரொம்ப கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாக்களிங்க. ஒரு குருட்டுத்தனமா போயிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போறோம் அந்த கட்சிக்கு ஓட்டு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு யோசிச்சு ஓட்டு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இதுவரையும் நடந்த தேர்தலில் இல்லாம இது ஒரு வித்தியாசமான தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் அனைவரும் ஒரு இந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வாக்களிக்கவே செய்யாதீங்க. இவரை நமக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஓகேவா? இல்ல ஊர் மக்களுக்கு நல்லது உள்ள செஞ்சிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் சுத்தி உள்ள 10 பேர் நல்லா செஞ்சிருப்பாரு. அந்த 10 பேர் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அது மாதிரிலாம் வாக்களிக்க கூடாது. ஏன்னா அவங்க 10 பேர் காசு கொடுத்திருப்பாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கும் அதை செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்க செய்யக்கூடாது. யோசிச்சு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.